ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாளும் ஒரு செய்தி. கோபம் ஒரு பெரிய சூறைக்காற்று போன்றது. கொஞ்ச நேரத்தில் தணிந்துவிடும். ஆனால் அதற்குள் பல மரங்கள் வேரோடு சாய்ந்திருக்கும். கோபத்துல எது கிடைத்தாலும் வீசி எறிய எல்லோராலும் முடியும். ஆனால் அந்த கோபத்தையே வீசி எறிய ஒரு சிலரால் தான் முடியும். அத போலத்தான் இந்த கதையிலையும் அமெரிக்காவில் இருக்கும் ஒரு பெரிய நிறுவனம் அவர்களுடைய ஊழியர்களுக்கு கோபத்தை எப்படி கட்டுப்படுத்துவது அப்படின்னு பயிற்சி கொடுப்பதற்காக இந்தியாவில் இருக்க ஒரு பயிற்சியாளரை அமெரிக்காவுக்கு வரவழைக்க நினைத்தது. அதனால் அந்த பயிற்சியாளரும் அமெரிக்கா செல்வதற்காக சென்னை ஏர்போர்ட்ல லக்கேஜ் போடுற கியூல நின்றுட்டு இருந்தாரு. அப்போ பக்கத்து கியூல லக்கேஜ் போடுற அதிகாரிகிட்ட ஒரு ஆசாமி பயங்கரமா கோபப்பட்டு கத்தி சண்டை போட்டுட்டு இருந்தான். மோசமான ஆள். நாங்க ரொம்ப கேவலமான ஆளு. கேவலமான ஆள்னா எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். என்ன சண்டைக்கு வர்றையா? தெரியுதுல்ல. ஆனா அந்த அதிகாரியும் ரொம்ப சாந்தமா பக்குவமா அமைதியா பதில் சொல்லிட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரத்துல அந்த ஆசாமி அவனுடைய வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டான். அப்போ இந்த பயிற்சியாளருக்கு ரொம்பவும் சந்தேகம், எப்படி அந்த அதிகாரியால மட்டும் ரொம்ப அமைதியா சாந்தமா பக்குவமா பதில் சொல்ல முடிஞ்சது அப்படின்னு ஆச்சரியப்பட்டு அந்த அதிகாரிகிட்ட போய், ஐயா, நானே பயிற்சி கொடுக்க ஒரு பயிற்சியாளர், ஆனா நான் இப்போ உங்ககிட்ட பயிற்சி எடுக்க வேண்டியது இருக்கு போல, உங்களால மட்டும் எவ்வளவு அமைதியா சாந்தமா பக்குவமா பதில் சொல்ல முடிஞ்சது அப்படின்னு கேட்டாரு. அதற்கு அந்த அதிகாரியோ, இப்ப அந்த ஆசாமி எங்க போயிட்டு இருக்கான் தெரியுமா? அமெரிக்கா போயிட்டு இருக்கான். ஆனா அவனுடைய லக்கேஜ் எங்க போயிட்டு இருக்குன்னு தெரியுமா? அது ஜப்பான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாரே. பார்க்கலாம், இந்த பயிற்சியாளருக்கு ரொம்பவும் ஷாக். ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமா கோபப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. சோ ஃப்ரெண்ட்ஸ், கோபத்துல சில பேர் கத்தி ஆக்ரோஷமா ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. ஆனா சில பேர் ரொம்ப சாந்தமா சாமர்த்தியமா சாதுரியமா கோபத்தை வெளிப்படுத்துவாங்க. எது எப்படியோ கோபமே ரொம்ப ஆபத்தான விஷயம்தான். சோ ஃப்ரெண்ட்ஸ், கோபத்தை தவிர்க்கலாமே. இந்த குட்டிக்கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இதை போல தினமும் ஒரு குட்டிக்கதை உங்களை அடையணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.